ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாபா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நான் கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே, இதில் நான் 2 விதமான மெசேஜஸ் நான் இதில் பார்க்குறேன். ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக. இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற பர்சனாக இருக்கீங்க, பாபானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாபா தாங்க எனக்கு எல்லாமே அப்படிங்கிற நீங்கள் பர்சனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாபா சொல்கிற விஷயம் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட எனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் இதுக்கான பதில் அது சில மனிதர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சில டவுட்ஸ் வந்திருக்கலாம், பின்னாடி யாரோ எனக்கு ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை யாராவது மேலே ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு டவுட்ஸோ இல்லை ஒரு செய்கைகள் மேலே நீங்கள் வித்தியாசமாக உணர்றீங்க அப்படின்னா அது பாபா கிட்ட கேட்டு அதுக்கான பதில் எதுவுமே வரல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாபா சொல்கிற மெசேஜஸ், உன்னோட கனவுகளை நீ கவனிக்க ஆரம்பி, நான் கனவுகளில் கூட நான் அதை தொடர்பு கொண்டு உன்னுடைய கேள்விக்கான பதிலை நான் அளிப்பேன் அப்படிங்கிறது ஒரு விதமான மெசேஜாக இருக்குது. இன்னொரு விதமான மெசேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்குள்ளே போகிறீங்க, இல்லை ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போகணும், இனிமே போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசு நீங்கள் செய்த விஷயங்கள், தவறான ஏதாவது ஒன்று, யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள், இதனால் நீங்கள் இப்போ எனக்கு இந்த கடவுளோட அருள்லாம் கிடைக்குமா, அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த நெகட்டிவ் என்னை ஆக்கிரமிச்சிக்கக்கூடாது, நான் பாசிட்டிவ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கலாம். கடவுள் என்னை ஏற்றுப்பாரா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு பாபா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ், அது நீ அது முடிஞ்சிருச்சு, நீ எப்போ உன் தவறுகளை உணர்ந்துட்டியோ அப்போவே இந்த தாட், நீ ஸ்பிரிச்சுவல்குள்ளே போகணும், என் தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்னு நீ நினைக்கும் போதே நீ தூய்மை ஆயிட்ட. அதனால் உனக்கு வழிகாட்டுறதுக்கு கண்டிப்பாக உனக்கான ஆன்மீகத்தில் உனக்கு இடம் உண்டு. மனித சக்திகளும் சரி, தேவதைகளும் சரி, உனக்கு நானும் வழிகாட்டி உன்னைய அந்த பாதைக்குள்ளே, ஆன்மீக பாதைக்குள்ளே நல்ல விதமாக உன்னை பயணித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும்ன்றது 2வது மெசேஜாக இருக்குது. இன்னொன்று, நீ மற்றவங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சில பேருக்கான மெசேஜ் அதுதான் இருக்குது. நீ மற்றவங்களோட அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி, அதாவது தப்பான எண்ணத்தில் இல்லை, பட் எனக்கு ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, நான் கடவுளை முழுசாக நம்புகிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் நிறையா கொடுக்குறாரு, என்னையே இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாபா சொல்கிற மெசேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ மற்றவங்களோட வாழ்க்கை பயணத்திலேருந்து உன்னுடைய வாழ்க்கை பயணம் வேறுபட்டது. அவங்க இந்த மனித வாழ்க்கைக்குள்ளே அடுத்த அவங்களோட நோக்கம் வேறவையாக இருக்குது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் வேறு. ஸோ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத, உன்னுடைய வாழ்க்கை மற்றவங்களோடது வேறுபட்டு இருக்குது. ஸோ உனக்கு இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய கர்மாக்களை தொலைந்து என்னோட பாதம் வர்றது வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சிலருக்கான மெசேஜஸாக சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்குது அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, இப்போ உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்கு பாபா சொல்ல வர மெசேஜஸ் என்ன இருக்குன்னா, என்னோட விபூதியை என்ன நினச்சி ஓம் சாய்ராம் சொல்லி தண்ணியில் போட்டு குடிங்க, உங்களுக்கான ஹெல்த் பிரச்சனை எதுனாலும் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோ ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறையா பாதிக்கப்பட்டு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, கால் வலியாக இருக்கலாம், ரொம்ப கால் வலி, தலைவலி இருக்குது, ஒற்றை தலைவலி பயங்கரமாக இருக்கிறவங்களா இருக்கீங்க, திடீர்னு தொண்டை கரகரன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கானது விபூதி சோப்பாடு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, இதில் சில பேர் இந்த மெசேஜஸ் பார்க்குறவங்க நீங்கள் ரொம்ப அன்பு காட்டுறவங்களா இருக்கீங்க, எல்லா உயிர்கள் மேலேயும் உங்களுக்கு பாசம் இருக்குது, ஸோ நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கான மெசேஜஸ், நீங்கள் ஒரு மனுஷங்களுக்கு போய் உணவு அளித்தாதான் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி விலங்குகளுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு எறும்புக்கு கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ வீட்டில் இருக்கிறத உங்கள் வீட்டு வாசலில் வைங்க, அதுவும் ஒரு சின்ன உயிரினம் தான். அதே மாதிரி காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே எண்ணெய் தான் சேரும் அப்படிங்கிறாங்க. மனிதர்களுக்கு உணவு மட்டும்தான் என்ன செய்கிறோன்னு இல்லை, விலங்குகளுக்கு நீங்கள் அன்பு காட்டுதலும் எண்ணெய்க்கு நீங்கள் செய்கிறதா அர்த்தம் அப்படிங்கிறது தான் இங்கே மெசேஜஸாக இருக்குது. ஹோப் வீடியோ யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெசேஜுக்கான எனர்ஜி ரீடிங் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.